வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில மார்க்கெட் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்த ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு ரேஞ்ச் மேலே தட்ட கீழே தட்ட மேலேங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் செட்டப்புக்குள்ளே வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை. இது ஒரு சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் மூவ் ஆனிச்சு. அந்த சேனல் விட்டு வெளில கடைசி நேரத்தில் தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த மார்க்கெட் முடிய போகிறப்ப தான் இந்த சேனல் விட்டு வெளியே வந்துச்சு. மார்க்கெட்டை பொறுத்த இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த மூவ்மெண்ட்ஸ் தான் மேலே தட்ட கீழே தட்ட மேலே மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் முடிய போகிறப்ப தான் இந்த இடத்தோட்டு வெளில வந்துச்சு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம இது எதிர்பார்த்து தான் பெருசாக மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு எதிர்பார்த்தோம் நம்ம. அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு இடையில தான் இருக்கும் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதை பிரேக் பண்ணி கீழே பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு நம்ம எதிர்பார்த்தது கீழ் நோக்கி கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியுமே பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்து அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு கீழே பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் செட்டப்புக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்துச்சு. அதுலேயும் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை. இது வந்து ஆக்சுவலாக ஒரு பாக்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் இதுவும் வந்து ஒரு சேனலில் தான் மூவ் ஆனிச்சு இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கும். இதுவுமே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துட்டு ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுறப்ப மார்க்கெட் இந்த இடத்துல அப் சைடு போக வாய்ப்புன்னு பார்த்தா, ஆனால் இந்த சேனல் இருக்கனால இது போகாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, அதுபோல் சேனலை தொட்டு திருப்பி இறங்க தான் இருந்தது. அதுக்கப்புறம் சேனலை தொட்டு இப்போ சேனல் பிரேக் வந்து அதுவும் மார்க்கெட் முடிய போகிறப்ப தான் சேனலே பிரேக் ஆனிச்சு. அதனால் ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. மேலே தொட்ட கீழே தொட்ட மேலேங்கிற மாதிரி. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம் என்ன சொல்லியிருந்தோம்னு. இதுவுமே நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு. நான் சொல்லியிருந்தது என்னென்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னா அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இது கீழே வந்ததுனால அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது, வாய்ப்பு இல்லைங்க மாதிரி சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாங்க. இவனுமே பார்த்திங்கன்னா ஒரு சேனல் தான், அந்த சேனல்லே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஆனால் மார்க்கெட் முடிய போகிறப்ப மட்டும் சேனல் பிரேக் ஆனிச்சு. எல்லாத்துலேயுமே முடிய போகிறப்ப தான் பிரேக் ஆனிச்சு. இவங்க அட்வான்ஸாக பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துருக்கும். சரி, ஓகே, நிஃப்டிலேருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். டே கேண்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த நேற்றோட லோவுக்கும் ஹைக்கும் லோவுக்கும் இடையில ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போட வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்தமாரி நிஃப்டியில் போடல, ஆனால் பேங்க் நிஃப்டியில் போய் போட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து கிளியராக பேரிஸ் கேண்டில் செட்டப்பில் தான் முடிச்சிருக்காங்க. இது டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த கேமரா போட்டுருக்காங்களா, இந்த கேண்டோட லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். செலக்ட் ஆகலை. 23,222ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் தொட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோன்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,409 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 23,591. இது இன்றைக்கி இன்றைக்கி போன கை கிடையாது. நேற்றோட அந்த வெள்ளிக்கிழமை கடைசியாக க்ளோசிங் முடிஞ்ச 15 மினிட்ஸ் கேண்டோட ஹை 23,591. அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 23,316. அதுக்கடுத்து 23,222. சரி, ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இந்த ஏரியா வந்து நோ ட்ரேடிங் ஜோனோட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்க வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு புல்லிஸ் இருக்கும். அது வந்து இந்த 23,590 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல்லிங் செட்டப்பில் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டை வந்து இந்த ரேஞ்சுக்கு அதாவது இந்த இடத்துல பிரேக் பண்ணான்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே தொட்டால் திருப்பி இறங்கிறதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. ஆனால் அந்த 400லேருந்து 590ங்கிற ஒரு ரேஞ்ச் இருக்குது. அதனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் அப்சைடு கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது பிரேக் பண்ணான்னா மார்க்கெட் வந்து 23,222 ஸ்ட்ராங் சப்போர்ட். இதுலேருந்து அப்சைடு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு பெரிய அப்சைடு மூவ்மெண்ட்டுனா இதை தாண்டணும். அதாவது 23,600 தாண்டினா தான் நம்ம அப்சைடு மூவ்மெண்ட் சொல்லலாம். அதுபோல் 23,222 விட்டு இறங்கினா தான் ஃபால்னு சொல்லலாம். அதுக்கிட்ட இருக்க வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அது ஓப்பனை பொறுத்து. இந்த மிடில் ஓப்பன் ஆனால் எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷனில் போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் இறங்கும், ரொம்ப இறங்க வாய்ப்பு இல்லை. இதில் சப்போர்ட் எடுக்கும். அதாவது இங்கே ஒரு 100 பாயிண்ட் 95 பாயிண்ட் இருக்குது. புட் சைடு இறங்கினா 95 பாயிண்ட் இறங்கி இங்கேருந்து அப் சைடு எடுப்பான். ஒவ்வொரு வேளை கால் சைடு பிரேக் பண்ணால் இந்த பக்கம் தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கூட இருக்குது. கால் சைடை பொறுத்தளவுக்கு தான் பாயிண்ட்ஸ் கூட இருக்குது. இருந்தாலும் தொட்டால் திருப்பி ஃபால் ஆகும். அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது.
அப்படி பார்த்தாலும் நாளைய மார்க்கெட்டும் ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இருக்க மார்க்கெட்டாக தெரியல. ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஏன்னா அந்தமாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. அதாவது ஒரு கிளியராக அப்சைடு மூவ்மெண்ட்ஸ் தான் சமயத்து சொல்லும் பார்த்தீங்களா இல்லையா, மார்க்கெட்டோட பாயிண்ட் ஆஃப் அப்சைடு தான், அதெல்லாம் டவுன் சைடு சொல்லும். அந்தமாரி இல்லது ஓப்பனை பொறுத்து இதை பிரேக் பண்ணால் அப்சைடு இருக்கும், அது பெருசாக இருக்காது. அதேபோல் கீழே சப்போர்ட் பிரேக் பண்ணால் டவுன் இருக்கும், அது பெருசாக இருக்காது. அதுக்கான செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அதில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தவரைக்க பார்த்தோம்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேரிஸ் சென்டிமெண்ட்டில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளி செட்டப்பில் தான் முடிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் ஸ்டைலில் முடிச்சிருப்பாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான். அதாவது ஒரு ஸ்பின்னிங் டாப் சைடில் மிடில் பாடி வச்சு மேலே கீழேயும் பிரேக் பண்ணியிருப்பாங்க மாதிரி கொடுக்கணும். அதே போல் தான் இந்த டே கேண்டில் முடிஞ்சிட்டாங்க. இந்த செட்டப் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் பேங்க் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, இது 15 மினிட்ஸில் வைப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 50,049, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 50,248, அதுக்கடுத்து 50,462. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 49,806 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய லோ 49,703, அதுக்கடுத்து 49,482. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில வந்து நோ ட்ரேடிங் ஜோன். இதில் வந்து எந்த டைரெக்ஷனில் வந்து அது அந்த செட்டப் பொறுத்து அது வரும், ஓப்பனை பொறுத்து நம்ம அதை கிளியராக சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் நிஃப்டி மாதிரி தான் இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடமும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 50,248 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடங்கிறது அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்க தான் வாய்ப்பு. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த 50,462 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது போல் தான் செட்டப்பில் தான் இருக்குது. ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டான்னா மார்க்கெட்டை பார்த்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இந்த 49,480ங்கிற பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது நம்ம மார்க்கெட்டில் ஃபாலுங்கிறத எதிர்பார்க்கலாம். அதுக்கு இடையில் வந்து கீழே தொட்டால் மேலே தான் வரும், அதுபோல் மேலே தொட்டால் கீழே வரும். அந்தமாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. நமக்கு புல்லிஸ் எதிர்பார்க்குறாந்தா இந்த 50,500க்கு மேலே இந்த ரேஞ்சுக்கு விட்டு வெளில வந்தால் மட்டும்தான் அப்சைடு மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதே போல் இந்த 49,500 விட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் டவுன் இருக்கும். அப்படிலாம் பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அது ஓப்பனை பொறுத்து தான் நாளைய மார்க்கெட்டும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அதில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி ஸ்டைலில் பேரிஸ் சென்டிமெண்ட்டில் முடிச்சிருக்காங்க. இதுக்கு நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்னா இந்த இடம் தான். இந்த கேண்டோட லோ தான் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு. அதாவது 76,756 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த சப்போர்ட் தான் அப்சைடு தான் போகிறது வாய்ப்பு. இதை பிரேக் பண்ணால் அடுத்தது நம்ம ஃபால் இருக்கும். இப்போ டே கேண்டில் 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 77,475, அடுத்து 77,849, அடுத்து 78,304. சப்போர்ட் எடுத்துகிட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 77,106 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 76,918, அதுக்கடுத்து 76,756. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல வந்து நோ ட்ரேடிங் ஜோன். இதை பிரேக் பண்ணால் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் டு தேர்டு இந்த இடத்த பிரேக் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் தெரியுது. இதை பிரேக் பண்ண பட்சத்தில் அவ்வளோ ரொம்ப வாய்ப்பு இருக்கும். அதுக்கான செட்டப் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் முக்கியம். அதை பிரேக் பண்ணால் அப்சைடுக்கான மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதே போல் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சில் செகண்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் தான் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ஏரியாக்குள்ளே வரப்போ நோ ட்ரேடிங் ஜோன், அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்க வரைக்கும் மார்க்கெட்லேருந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்குற மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. மேலே தொட்டால் கீழே தொட்டால் மேலேங்கிற மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதே போல் தான் மூணுலேயுமே இருக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுலேயுமே அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதை நாளைக்கு ஓப்பனை பொறுத்து தான் மார்க்கெட் வந்து நிர்ணயிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.